நீங்கள் சொல்லுவீங்களானே, நான் மனப்பூர்வமா செய்ய தயாராக இருக்கிறேன். நான் மனப்பூர்வமாக வரத் தயாராக இருக்கிறேன். நான் மனப்பூர்வமாக வாழ தயாராக இருக்கிறேன். நான் மனப்பூர்வமாக இதைச் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று நாங்கள் இந்த மனப்பூர்வமாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராயிருப்போம் தானே. இப்போ பேச்சு மொழியில சொல்லிக்குள்ள நான் மனசார சொல்ல தயாராக இருக்கிறேன். நான் மனசார படிக்க தயாராக இருக்கிறேன். நான் மனசார இதை பற்றி கதைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவேன் தானே. இந்த மாதிரி வசனத்தை எப்படி இங்கிலீஷில் பேசுறது, இதுதான் இன்றைக்கு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்ல வழி கிடைக்கல, நாக்கு பிறலும் சொல்ல இல்லாமல் போகும், இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்குதானே. ரைட், இனி இந்த விஷயங்களை நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ஏன்னு சொல்ல நான் ஈஸியான ஒரு பேட்டர்னை உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். பேட்டர்னை பாருங்கள், வீடியோன்ற மேல் பகுதியில் இருக்குது. ஐ ஆம் willing to ப்ளஸ் வேர்ப். வேர்பை வந்து ஸ்டெம்மாக செய்து கொள்ளுங்க, வினை அடியை செய்து கொள்ளுங்க. ரைட், சரி. இப்போ நாங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலம் இதை உங்களுக்கு நான் கொஞ்சம் க்ளீனாக சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள்ஸை வடிவ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் நிறைய உருவாக்கி நீங்களே பேசலாம். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் willing to work hard to achieve my dreams. I am willing to work hard to achieve my dreams. என் கனவுகளை அடைய நான் மனப்பூர்வமாக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கின்றேன். இதுதான் இதன் அர்த்தம். சரிதானே. அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ எம் willing to learn from my mistakes and grow stronger. I am willing to learn from my mistakes and grow stronger. என் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலுவாக வளர நான் மனப்பூர்வமாக தயாராக இருக்கின்றேன். I am willing to step out my comfort zone to succeed. வெற்றி பெற என் வசதி பகுதியை விட்டு வெளியே வர நான் மனப்பூர்வமாக தயாராக இருக்கின்றேன். I am willing to face challenges instead of giving up. கைவிடுவதற்கு பதிலாக சவால்களை எதிர்கொள்ள நான் மனப்பூர்வமாக தயாராக இருக்கின்றேன். Last sentence. I am willing to change today to create a better tomorrow. சிறந்த நாளைக்காக இன்று மாற்றம் பெற நான் தயாராக இருக்கின்றேன். மிக அற்புதமான சென்டென்சஸ், அதோட நல்ல ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நீங்கள் பிரயோகித்து நிறைய சென்டென்சஸை கிரியேட் பண்ணி இங்கிலீஷை சிம்பிளாக பேசுங்க. நான் உங்கள் ராம், இது டாக் இங்கிலீஷ் வாய்ஸ் சேனல். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.